ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஜூலை மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ். இதில் வந்து உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் பார்த்துக்கலாம், திருமணம் அண்ட் ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், ஓகேவா, படிப்பு சம்மந்தமான எல்லாத்துக்குமாகவும் நான் வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ் தெரியும், அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷனில் வந்து உங்களோட எல்லா விதமான ஃபைனான்ஸ்க்காக, ஜாப்க்காக, படிப்பு, அதே மாதிரி லவ் அண்ட் திருமண வாழ்க்கை, இதில் என்ன உங்களுக்கு வந்து நடக்க போகிறது, ஜூலை மந்த் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு மைக்கேல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? கமெண்ட்டில் வந்து ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 2225 அவரோட நம்பர். ஓகேவா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க, ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த முக்கியமான விஷயங்களில் உங்களுக்கு ஏஞ்சல் வந்து என்ன கைடன்ஸ், பிளஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்துருவோம். பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு வந்து ஜூலை மந்த் திடீர் அதிர்ஷ்டம், அபேண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். வாவ், சூப்பராக வந்திருக்கு கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏஞ்சல் கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. திருமணத்துக்காக சில பேர் வந்து வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த திருமணத்துக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. ஒரு சிலருக்கு திருமண தடைகள் இருந்திருந்தால் அதெல்லாம் விலகி உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், வீட்டை வந்து கட்டி முடிக்கணும், ஒரு நல்ல, அதாவது நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் லைஃபாக கூட இருக்கலாம், அது ட்ரீம் ஹவுஸ் அந்த மாதிரி நினைப்பீங்க இல்லையா, எனக்கு இப்படி லைஃப் அமையணும், எனக்கு வந்து இப்படியெல்லாம் நாங்கள் வந்து வீடு கட்டணும், அப்படியெல்லாம் நினச்சிருப்பீங்க. நடுவில் அது வந்து கொஞ்சம் பிரேக்காக இருக்கும், அந்த வீடு கட்டுறதுல தடை இருந்திருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அந்த திருமணத்தில் கூட தடை இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களோட ஃபோக்கஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து டிவைன் கிட்ட வச்சுருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் இதை தான் நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சரண்டர் பண்ணுவீங்க. ஏஞ்சல் அதை தான், அதாவது டிவைன் அதை தான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள், திருமணத்துக்கான முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கம்ப்ளீஷன் பண்ணலாம். ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் அது நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீடு ஷிஃப்டிங், அதாவது ரொம்ப நாளாக வந்து வீடு ஒரு வாடகை வீடாக இருந்தால் கூட ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வீடு தேடிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சரியான அந்த இதெல்லாம் வந்து சரியாக இல்லை, நிறைய வந்து தடங்கல்கள் இருக்குது, உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு தடை இருக்குது அந்த வீட்டில்னு கூட நினைப்பீங்க. சில பேர் உங்கள் எனர்ஜி வந்து அந்த வீடோட அந்த இது வந்து ரொம்ப இது டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், ஒரு வீடு அமையலாம். ஓகேவா? இதுதான் முக்கியமாக வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள், மோஸ்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து ஜாபில் நான் ஒரு பெரிய நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங், அதெல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சிலருக்கு 75% மேரேஜ், வீடு கட்டுறது, வீடு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம், சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தோட நல்ல ஒரு கௌரவமாக நான் வந்து ஃபேமிலியில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஆம்பிஷன்லாம் உங்களுக்கு உங்கள் தாட்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே மாதிரி சில கைடன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து பிளஸ்ஸிங் சொல்லிட்டாரு. கைடன்ஸ் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எப்படின்னா, உங்களோட எமோஷ்னல் விஷயத்தில் கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிறீங்களா, நல்லா இருப்பீங்க, சடனாக யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டக்குன்னு கோபம் வரும், சட்டுன்னு கோபம் வரும். அதே மாதிரி உங்கள் எனர்ஜியை கொஞ்சம் ட்ரைன் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஃபுல் மூன் டே வருது 10ஆம் தேதி. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறது, உங்களோட கர்மா கிளன்சிங் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, மற்ற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? ஏஞ்சலோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா வேணும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நம்மளோட அந்த கிளாஸ் டீட்டெயிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை, அதனால் நான் வந்து கொடுக்குறேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களோட அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இருக்கும். அந்த ஏஞ்சல் நம்பர்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி நான் அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பேன். சில பேருக்கு வந்து அதுக்கான எனர்ஜி கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த டைமில் வரும்பொழுது அந்த பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் ஆகும். சில பேருக்கு இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்கல்ல, ஸோ இதிலேருந்து இந்த கர்மாவிலேருந்தும் உங்களோட ஆழ்மன பதிவுகள் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வருது பார்த்திங்களா, திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, திருமண தடை, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குது, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு கர்மா இது ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி லேகிங்கில் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகே. சில பேருக்கு உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட ஸ்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். அதாவது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ்க்கு கூட ரொம்ப ரெசனேட் ஆகுது. ஸோ இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது. நீங்கள்லாம் கொஞ்சம் வந்து இந்த லேகிங்லேருந்து வெளில வரணும். அது மோஸ்ட் ஆஃப் இந்த மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம் இவங்க வந்து ரொம்ப எனர்ஜி லாஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த நல்ல பிளெஸ்ஸிங்கை உங்களால் ஈர்க்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்கும், நீங்கள் அதை பவர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கூட எப்போவுமே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இந்த மாதம் உங்ககிட்ட உங்கள் பேக்கெட்டில் இல்லைனா நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா பர்ஸில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பேப்பர், அந்த கோல்டன் கலரில் ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் சேவர் உங்களோட ஃபோனில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை வியூ பண்ணுங்கள். எல்லோ கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அந்த கலரில் நீங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேவா? அடிக்கடி ஃப்ளவர், அந்த மாதிரி ஃப்ளவர் வாங்கி பூஜை ரூமில் வைங்க. இல்லை உங்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த ஃப்ளவரோட ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு சிலர் ஃப்ளவர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லோ ஃப்ளவரை நீங்கள் வந்து தலையில் கூட வச்சுக்கலாம். சரி, ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஸ்க்ரீன் சேவர் வச்சுக்கோங்க. இப்போ சன்ஃப்ளவர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சன்ஃப்ளவரோட அந்த இது, அப்புறம் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸு, மல்லிகைப்பூ, முல்லை, அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளவர் கூட நீங்கள் ஜேர்னி பண்ணுங்கள். அது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனு ப்ளசண்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சூப்பராக வந்திருக்குப்பா பைல் 1க்கு. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் வைங்க. உங்களோட ஜாபுக்காக சில பேர் வந்து ஒரு சிலர் ஜாபுக்கு வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மைண்டில் ரொம்ப யோசனையாலாம் இருக்கும் போல் இருக்குது இந்த மாதம். அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகிடாது, கவலைப்படாதீங்க. அது மணி ரிலேட்டடான விஷயத்தில் உங்களுக்கு இருக்கலாம். மேபி உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் இல்லைன்னா இப்போ கசின், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைனா உங்கள் பிள்ளைகள், இல்லைனா உங்கள் கணவர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஒரு பேலன்சிங் இல்லை அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாகும். ஓகேவா? அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் ஒரி பண்ணாதீங்க. உங்கள் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. சில பேர் இதை நினச்சி இப்போல்லாம் கூட நீங்கள் வந்து கரண்ட்டில் ரொம்ப ஒரு உங்களோட எனர்ஜி அப்படி தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீங்க, விடோவாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக நிறையா வந்து அவங்களுக்காக எஃபெக்ட்லாம் போட்டிருக்கீங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு கைண்ட்னஸ் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு சப்போர்ட் இல்லை, மாடல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. கரெக்டாக? நிறைய அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு மதிப்பு, மரியாதை,
அதெல்லாம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நிறைய விஷயம்லாம் தெரியுது உங்களுக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. நீங்களே வந்து சில பேர் கூட பார்க்குறவங்களில் ஹீலர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கீங்க. நான் அந்த 3 கார்ட்லேயே நான் வந்து ப்ரோக்ராம் முடிக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு அடுத்தடுத்து ரீடிங் வரா மாதிரி பாருங்கள். அடுத்த கார்டு எடுத்தாவே அது இன்னும் கொஞ்சம் நீட்டமாக போகுது. சரி, ஓகே, இனியோ லாங்காக போனாலும் நான் சொல்கிறேன், சரியா? உங்களோட இந்த டேக் கேர் பண்ணுற அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா, இது நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் உங்களையும் கொஞ்சம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் உங்களை வந்து நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? சில பேருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு வேலைக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, படிப்புக்காக ப்ரே பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி குட் திங்கெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் உங்களையும் நீங்கள் கவனிச்சிக்கணும். உங்களை மதிக்கலை அவங்க. நீங்கள் என்ன எஃபெக்ட் போட்டாலும் நீ பண்ணுறதுனால தான் நாங்கள் இப்படி ஆயிருக்கோமா சொல்லுவாங்க. நீ ப்ரே பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து நல்லாயிட்டோமா அப்படின்னு கூட. நீங்கள் எதையுமே அவங்கக்கிட்ட வந்து அதாவது ரொம்ப ஓப்பனாக இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் டிவைன் இருக்குல்ல, டிவைன் பாத் சேனல் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு டிவைனே கூட இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பவர் பார்த்துக்கோங்க. சில பேர் ஹீலர்ஸாக இருப்பீங்க, சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் ஒரு அவேக்னிங் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் இருந்தும் கூட நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி அங்கே கொண்டு போய் ட்ரைன் பண்ணுறீங்க. அதை செய்யாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க, பிடிங்க. ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது ஒரு இதில் லேகிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. எஸ், அதுதான் அடுத்தடுத்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. மணி விஷயத்துக்காக சில பேர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் உங்களுக்கு. உங்களோட நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 6 சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நிறைய வருத்தப்படுறீங்க, அதை கொஞ்சம் வந்து கட் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சில பேருக்கு நடந்திருக்கும், அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சில பேருக்கு வந்து நடக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வர முடியும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இது கைடன்ஸாக கொடுக்குறாரு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, வேலைக்காக ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் பலிதமாகும். ஓகே, டன். சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நல்லா வாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. பைல் 2க்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல்? பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ஏஞ்சலோட நம்பர் 22255. இந்த நம்பருக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க, ஒரு லைக் கொடுங்க. எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ். மணி 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 ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வரப்போகுது செல்லங்களுக்கு. எஸ், அதுதான் எதிர்பார்ப்பு. இதுக்காக நிறைய பிஸ்னஸ் இது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க கைஸ். நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி தெரியுது, மெயில் எனர்ஜி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் மெயிலு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் மட்டும்தான் ட்ராஜடியா? நெவர். உங்களுக்கு லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கை ரெண்டுமே ட்ராஜடி. அண்டர்ஸ்டாண்ட்? கரெக்டாக? ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடணும். ஓகே, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து டிவைன் நினச்சாங்கன்னா எப்படிங்கிற மாதத்தில் எல்லாம் சரியாகும். உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன், உங்களோட வைப்ரேஷனுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. என்ன ரீடிங் வருதுன்னு பார்க்குறேன். எஸ், நீங்கள் சில விஷயங்கள் வந்து உங்கள் மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக, பிஸ்னஸ்க்காக சில விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறது, இல்லைனா வந்து
பிஸ்னஸில் ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வருமா, இல்லை இதை வந்து மூவ் ஆன் பண்ணாமல் நம்ம வந்து திரும்ப வந்து பேக் வாங்கிடுவோமா? ஒரு 2 மாதம் இதை ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை 6 மாதமாக ஓடிட்டுருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அது வேலைக்காக இருக்கலாம், ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா சரி, அதாவது பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு இன்புட் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கீங்க, சம்திங் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மணியை போட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இது மாதிரி ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆட்டம் கண்டுடுச்சு. அது ஆட்டம் கண்டதுனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயம், இதை ட்ரை பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கைஸ், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றின அக்கறை நிறைய இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு நிறைய பேர் வெல்விஷர் நினச்சிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் செலவு இழுத்து விடணும், உங்களை எப்படியெல்லாம் வந்து கரெக்டான நேரத்தில் எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் லேக் ஆகிறத பார்த்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு பூனைக்குட்டி இல்லை நாய்க்குட்டி மாதிரி அப்படியே தடவி கொடுத்து உங்களை அவங்க சொல்கிற விஷயத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைப்பாங்க. நீங்கள் செய்கிறது தப்புன்றுவாங்க. நீ பண்ண விஷயம் தப்பு, நீ செய்கிறது கரெக்ட் கிடையாது. ஒன்று உங்களை சுற்றி இருக்க பேரண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது. உங்களோட லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரேக்கில் தான் இருப்பீங்க. திருமண வாழ்க்கை உங்களுக்கு சரியாக இல்லை. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கை அடிபட்டிருக்கு. ஒரு சில லவ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா மேபி சில பேர் ஒரு 30 கீழே இருந்தீங்கன்னா அவங்க லவ் லைஃப்பில் பிரேக்கில் இருக்கீங்க. சில பேர் ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ, ரீயூனியன் பாசிபிளா அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அது மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக கூட இருக்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், அதுக்காக கூட நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. ரொம்ப அதில் வந்து என்னென்னா தைரியமாக முடிவெடுக்க போகிறீங்க. இனிமேல் நான் பேக் வாங்க மாட்டேன், நான் என்னை சக்ஸஸ் பண்ணிக்கணும், என்னோடய பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிக்கணும், என்னோடய லைஃப்பை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தைரியமான முடிவெடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட ரிலேட்டிவில் வந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குறாங்கன்ட்டு. அது பின்னாடி கரெக்டாக அப்படி தான் வருது. நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு திரும்பி வரல. நீங்கள் கொடுத்த பணம், அதாவது உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கள்ல, அது வந்து கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு திரும்ப வரல. இது ஒரு சிலருக்கு கைஸ். இதை பற்றி நான் ரொம்ப ஒரு சிந்தனையெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுதான் உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுது. சில பேருக்கு இது வந்து திருமண தடையை கூட ஏற்படுத்துது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களோட திருமணத்துக்கு கூட கொஞ்சம் ட்ராஜடி பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு விஷயத்தை பண்ணி முடித்து அதில் சக்ஸஸ் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் உங்களோட குழப்பம் என்ன தெரியுமா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அது நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசலாம், இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே பேசலாம். அது எந்த முடிவு எடுத்தாலும் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 வாட்டி ஆலோசனை பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறம் ரன்னிங்கில் இருக்கும் போது அது மாதிரி கேட்காதீங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏமாந்து தான் இருக்கீங்க. நிறைய நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட்டு, அன்பு, பாசம், ஃபைனான்ஸு எதுவுமே உங்களுக்கு இப்போ திரும்ப வரல. அதெல்லாம் ஒரு யோசனை. அதை யோசனை செஞ்சு உடம்பு வீக்காக்கி வச்சுருக்கீங்க. இதிலேருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு புதிய விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. அதை நீங்கள் தனியாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நடக்கும். உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த டிவைன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாறுவாங்க. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வைப்ரேஷனில் வருவாங்க. ஏன்னா அவங்களாம் லோயர் எனர்ஜி பீப்புள். உங்களோட எனர்ஜியை நீங்கள் ஹை பண்ணிவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அவங்க எல்லாரும் சரண்டர் அப்படியே நினச்சி பாருங்கள். எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அது நடத்துடும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது.
உங்களை வந்து ஒரு ஹை பவரில் மாற்றிக்கோங்க, உங்கள் எனர்ஜி லெவலை மாற்றுங்க, எல்லாம் நல்லா வரும். ஓகேவா? சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, அதுவும் சக்ஸஸ் ஆக போகுது. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண விஷயம், வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது, திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது, இது ஆல்ரெடி 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆகிருக்குது உங்களுக்கு. ஆனாலும் இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு ஒரு ஃபியர் இருந்தால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஆகாது. கண்டிப்பாக டிவைன் பார்த்த உங்களுக்கு கண்ணில் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் முழிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இதுலேருந்து லேகிங்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி மக்களே, பைல் 2 வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஜூலை மந்த்து உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன, அது எல்லாமே சொல்லிட்டாரு. சவால்கள் இருந்ததையும் சொல்லிட்டாரு. ஓகே, அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். டேட் என்ன சொல்ல போகிறாரு? ஓ கண்ணுங்களா, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. சந்தோஷமாக கண்டிப்பாக இப்போது கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க பாஸ்ட்டில், இல்லை கரண்ட்லேயும் சரி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு எண்டிங்காக இருக்கும் இந்த மந்த்து. ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடக்கலாம், சிலருக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்ராடில் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் மட்டும் போகலாம், இல்லைனா ஃபேமிலியை கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் சில பேர் வந்து மெயில் எனர்ஜி காமிக்குது. நீங்கள் வந்து குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். வந்து இது வரைக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரகிளில் இதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் கற்றுக்கிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்பா என்னை விட்டால் போதண்டா சாமி, நான் இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடல் தாண்டி போகிற மாதிரி ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு போவீங்க. சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நீங்கள் நினச்சிட்ருக்க மாதிரி கிடைக்கலாம். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சைக்கிள், அந்த டார்க் சைக்கிள் மறைஞ்சு உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான சைக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை மந்த்து. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் அதிகமாக பார்த்துருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது கைஸ். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னமாகவும் இருப்பீங்க. 75% மெயில் எனர்ஜிக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஃபீமேலும் நீங்கள் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நபர் உங்ககிட்ட வரலாம். எஸ்,
நீங்கள் கூட ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டாக நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. உங்களோட அந்த ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களோட துணையாக இருப்பாங்க. உங்கள் கூட இந்த மாதம் வந்து சன்ஃப்ளவர் அந்த ஃப்ளவரோட அந்த ஹீலிங்கை வந்து நீங்கள் எடுக்கணும். ஒரு அந்த மாதிரி பிக்சர் நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் சேவரில் வைங்க. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் நீங்கள் ட்ரெஸ் கோட் பண்ணுங்கள். இல்லைனா மெரூன் கலர் இல்லைனா ரெட் கலரில் வந்து ட்ரெஸ் கோட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். சில பேருக்கு ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா நியூ லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரப்போசல் வருது கைஸ். எஸ், சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் அபவ் 35-40 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. இது வந்து 75%. ஓகேவா? ஒரு சிலர் வந்து பிலோ 20-30 கிலோ கூட இருப்பீங்க. அது வந்து 25% தான். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு கர்மா தான். ஓகேவா? நிறைய கர்மா ஃபேஸ் பண்ணிட்டீங்க. கர்மா ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம். வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இதை வந்து சைக்கிள் மாறுது கைஸ். உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நல்ல பர்சன், எல்லா விதத்திலும் ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கணும், ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் ஏஜ் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு முன்ன பின்ன ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும், ஆனால் கொஞ்சம் உங்களை விட ஹெல்டராக இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு உங்களோட யங்கராக வருவாங்க. எப்படின்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் உங்களோட யங்கராக இருப்பாங்க அவங்க. ஒரு சிலருக்கு 10 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? எஸ், கண்டிப்பாக அவங்க நிறைவான ஒரு லைஃப் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க. மேபி அந்த பர்சனுக்கு கூட லவ் பிரேக் ஆகிருக்குது. அவங்களுக்கு இப்போ வந்து சிச்சுவேஷன் எப்படின்னா, அந்த பிரேக்கிங் நடந்து அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து ஜாயின் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த காலம், அதாவது உங்களுக்கும் ஒரு கார்மிக் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சு அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட சிச்சுவேஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுது. 2 பேருமே அந்த பாஸ்ட் கார்மிக் ஆழ்மன பதிவுகள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இது ஒரு கைடன்ஸாக சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், உங்கள் பர்சனை பற்றி ஓரளவுக்கு சில பேருக்கு வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியும். இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, இவங்க இல்லைனா லவ் லைஃப்பில் இவங்களுக்கு பிரேக் இருக்குது, இவங்க திரும்ப ஒரு செகண்ட் லைஃப்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், சில பேருக்கு வந்து இது ரெசனேட் ஆகும். இல்லைனா நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப ஒரு இதுக்கு முன்னாடியும் சரி கரண்ட்லேயும் சரி ரொம்ப வேலையில் ஜாப்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும்லாம் பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஃபெயிலியர் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சில விஷயங்கள் எமோஷ்னல் லாக் இதிலலாம் இருக்கீங்கள்ல, அதனால தான் உங்களுக்கு ஃபெயிலியரை தவிர அந்த வேலை வந்து நீங்கள் பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா அந்த வேலையில் பிரச்சனை கிடையாது. ஒரு சிலருக்கு நம்ம வேலை சரியில்லை, நமக்கு இது சரியில்லை, நம்ம பண்ணுற ஜாப் வந்து நமக்கு இதுவாக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஆணி வேர் எங்கே இருக்குதுன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அடி வாங்கின விஷயங்களுக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள்லாம் வந்து சில பேர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுவீங்க, அப்புறம் வந்து முருகர் வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க. எஸ், நான் தான் சொன்னேனே, சில ஃபீமேல் எனர்ஜி மெயில் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வரலாம். இந்த மாதம் வந்து உங்களோட கொஞ்சம் யங்கராக இருப்பாங்க, நியூ பர்சன் வரலாம். சில பேருக்கு ப்ரப்போசல் வரும், அவங்க உங்களோட மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணுங்கள். எஸ், ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு ஒரு நியூ லைஃப்காக ட்ரை பண்ணுறது எல்லாமே இந்த மாதத்தில் ஒரு சைன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா?
நியூ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட மூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு காரணம். சில பேர் நியூ லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. மூனோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் நிலையாக இருக்க மாட்டீங்க. உங்களோட வார்த்தையில் வந்து ஒரு இது இருக்காது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. உங்களோட ஆக்ஷன்லேயும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. பயமும் இருக்கும். அதே நேரத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு இருப்பீங்க. ஒரு நேரம் யார் எதிர்க்க நின்னாலும் பார்க்க மாட்டீங்க. மனதில் பட்டதை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அச்சச்சோ வடை போச்சு அப்படின்றவீங்க. அதெல்லாம் வேண்டாம். அதனால் கொஞ்சம் வந்து உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவரை கேளுங்க. இன்ட்யூஷன் பவரை ரைஸ் பண்ணுங்கள். அந்த ஃபுல் மூன் டே வருது இல்லையா, அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது அவைலபிள். அன்றைக்கி பவர்ஃபுல்லாக உங்களுக்கு டெய்லியுமே ஹீலிங் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபுல் மூன் டே அப்போது, 3ஆம் பிறை அப்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது, அப்புறம் இன்னொரு இன்ட்டு கூட சொல்கிறேன். உங்களோட நீங்கள் பிறந்த தேதி வருதில்ல, அந்த டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அந்த ஹீலிங் பவர்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல். நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் சரி ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்பொழுதும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்காக வரும்பொழுதும் இது எல்லாத்தையும் நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து அந்த ப்ராசஸை பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த மனம் எப்படி அமைதியாகுது, அந்த உடல் எப்படி வந்து அந்த மனமும் உடலும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்த பிறகு அவங்களோட வைப்ரேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த டே டு டே லைஃப் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக எல்லோரும் வந்து எனக்கு வந்து அந்த இது கொடுக்குறாங்க. அந்த கிராட்டிடியூட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஓகே, இறைவன் வந்து நம்மளை ஒரு விஷயத்துக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இறைவனுக்கு. நான் என்ற என் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி. தட்ஸ் இட். ஓகேவா? இந்த சூப்பர் பிளெஸ்ஸிங்ஸ் நீங்களும் வாங்கி உங்கள் லைஃப்பை வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.